ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் புளியோதரை செய்ய போகிறேன். இதுக்கு நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இது எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சாதம் வடிச்சிருக்கேன். இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், புளியோதரை மிக்ஸு வீட்டில் பண்ணது. இதுக்கு வறுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 10 காஷ்மீர் சில்லி பவுடர் சரிங்களா. இது பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு, அதாவது நம்ம என்னென்னாக்கா எண்ணெய் போடாமல் ஃப்ரை பண்ணி வச்சுட்டாக்கா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். சில பேர் எள்ளு போடுவாங்க, நானும் போட்டிருக்கேன். ஆனால் இதில் எள்ளு போடலை, ஓகேவா. அதனால் இந்த பொடியை கரகரான்னு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் வானலில் சூடு பண்ணி ஒரு கரண்டி, இந்த குழிக்கரண்டி ஃபுல்லாக சின்ன கரண்டி தான் அது, இதில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு, பெருங்காயம் நல்லாவே போட்டுக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு இந்த புளியோதரை பொடி ஆல்ரெடி நான் நிறையா எங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கும் அது. இது புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி ஒரு கப்பு, இந்த பாருங்களேன், இந்த சைஸ்க்கு 3/4 ஊற்றிருந்தேன், சரிங்களா. அதாவது நீங்கள் ஒரு பெரிய கொய்யாக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் கொய்யாக்காய், ரொம்ப பெருசு இல்லை. ஏன்னா கொய்யாக்காய் நிறைய இதில் சைஸில் வருது, சரிங்களா. மீடியம் சைஸ் கொய்யாக்காய் அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அதில் புளி கரைச்சி திக்காக கரைச்சி வச்சுட்டு இந்த சீசனிங் போட்டுட்டு இதில் அந்த புளி தண்ணியை போட்டுருங்க. ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் வெல்லம் இஷ்டம் இல்லைன்னா வெல்லம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்க தெரியும் பாருங்கள். இன்னும் நமக்கு தேவைன்னா இன்னும் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இது அப்படியே இருக்குமா, இப்போ நான் பிசைகிறப்போ, இந்த புளியோதரை செய்கிறப்போ இதில் எண்ணெய் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ இந்த சூடாக இந்த எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புளியோதரை மிக்ஸ் போட்டு நம்ம பிசையணும். பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.